இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட மாநாடுக்கான அடிக்கல் நாட்டுகிறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மிரண்டு போற அளவுக்கு இன்னைக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் வந்திருக்குது. இன்னும் கொஞ்ச நாட்களே பாருங்கன்னா மொத்த தமிழ்நாடு அதிர போகுது. இதுக்காக ஒட்டுமொத்த தமிழ் மக்களுமே காத்து கொண்டிருக்கிறாங்க. இந்த மாநாட்டில் என்ன தளபதி பேச போறாரு, என்ன பண்ண போறாரு, என்ன கொள்கைகளை முன்னெடுக்க போறாருன்னு. கண்டிப்பா இந்த மாநாடு மிகப்பெரிய எழுச்சி மாநாடா உருவெடுக்கும். கண்டிப்பா தமிழக மக்கள் இதை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாங்க. தமிழக இளைஞர்கள் தளபதி பின்னாடி இருக்காங்க. கண்டிப்பா இதோட மிகப்பெரிய எழுச்சி மாநாடா இருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நாளுக்காக தான் காத்துட்டு இருந்தோம். இது பாத்தீங்கன்னா ஏதோ கொஞ்சம் பேர் வச்சு முடிச்சிருவாங்கன்னு பார்த்தோம். இவ்வளவு மக்கள் இதுவே மிகப்பெரிய ஒரு மாநாடா இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த நாள்ல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டைம் என்ன ஆச்சுன்னா இப்பே 5:09 ஆகுது. 4 மணிக்கே எவ்வளவு கூட்டம்னு பாத்துங்க. மாநாடு வரும்போது எவ்வளவு கூட்டம் எப்படி இருக்கும் நீங்களே பாத்துங்க. 5 மணி தான் ஆகுது. எங்க தொண்டர்கள் எவ்வளவு பேர் கூடி இருக்காங்கன்னு பாத்துங்க. இனிமே மாநாடு நாங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க பாத்துருக்கேன், உங்களுக்கே தெரியும். ரோட பாருங்க, முன்னாடி எவ்வளவு டிராபிக் ஆச்சுன்னு பாத்தீங்களா. இனிமே நாங்க என்ன சொல்ல போறோம் தெரியல. இதுலயே நீங்க தெரிஞ்சுக்கலாம். தளபதி வந்தா பயங்கரமான மாற்றம் வரும். நாங்க பயங்கரமா எதிர்பார்க்கிறோம். முதல் மாநில மாநாடு தரமா இருக்கும். எந்த கட்சிக்காவது அடிக்கல் நாட்டு விழாவுக்கு இவ்வளவு பேர் வந்தாங்களா? இவ்வளவு தொண்டர்கள் இருந்தாங்களா? தளபதி மட்டும்தான். தளபதி ஒருத்தர் மட்டும்தான் தெரியாது. ஆனா தளபதியோட மாநாடு நடக்கிறது அடிக்கல் நாட்டு. இது ஒரு அடிக்கல் நாட்டு விழாவோட இது ஒரு மினி மாநாடு. மாநாடுக்கு என்ன வேணா நடக்குது. தளபதி வந்து பேசுறப்ப இது வேற மாதிரி ஆயிரும். எல்லாரும் மக்கள் தளபதி என்ன பேச போறாங்க எதிர்பார்த்துருக்காங்க. ஒரு வார்த்தை அவர் என்ன பேச போறாரு, என்ன கொள்கையை முன்னெடுக்க போறாரு. அன்னை வாராரா வரலையா அவர் பேரை சொல்லி நாங்க வந்திருக்கோம். அன்னை வருவார்னு எதிர்பார்த்தா வந்திருந்தா என்ன இன்னைக்கே மாநாடு மாதிரி ஆயிருந்திருக்கு. அன்னை வந்திருந்தா அதான் ஒரு விஷயம். அன்னை வராதுனாலே அவர் சார்பா நாங்க நல்லபடியா மாநாடு நடத்தி நல்லபடியா நடக்கணும். நாங்க தளபதி கடவுளை வேண்டிக்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.